தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் கிடையாது. அதிமுக எதிர்கட்சியா செயல்படவே இல்லை, அது ஒரு எதிர்கட்சியே கிடையாது அப்படிங்கிறாங்களே. சரி, உண்மைதான். இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் சொன்னாங்களோ, அடுத்த நிமிஷத்தில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 18 மணி நேரம் மக்களோடு இருக்கிறாரு, களத்தில் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார், நாங்கள் நீக்கிடுவோம் சொல்லி திமுகவும் பன்னீர்செல்வம் சொன்னாங்கல்ல. சொன்ன சவால் விட்ட ஸ்டாலின் என்ன ஆனார்? சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்தார். அதுதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக புடம் போட்ட தங்கமாக வெளியே வந்தார். நாங்கள் நீட்டை நீக்க போகிறோம், நீங்கள் கையெழுத்து போடுங்க. முதல் கையெழுத்து எங்கள் அப்பா ஸ்டாலின் தான் போட்டார், அதை யாரும் மதிக்க மாட்டேன்றான், நீங்கள்லாம் கையெழுத்து போட்டாலாவது மதிப்பாங்க, போடுங்கன்னு சொல்லி வாங்கினீங்கல்ல. அப்போ இது நாடகங்களா சார்? இதெல்லாம் வேற டிராமா கம்பெனி அதான் பண்ணோம். இவருடைய வாக்குறுதியை நம்பி நீட்டு நீக்கப்படுன்ற தைரியத்தில் இருந்தவங்க 24 பேர் அதை எதிர்கொள்ள முடியாமல் இறந்து போனாங்க. அந்த கொலைக்கு காரணம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த பொய்யான வாக்குறுதி, போலியான. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். திமுகவினர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எதிர்கட்சியே கிடையாது, அதிமுக எதிர்கட்சியா செயல்படவே இல்லை, அது ஒரு எதிர்கட்சியே கிடையாது அப்படிங்கிறாங்களே. சரி, உண்மைதான். எப்படி சார் சொல்றீங்க? எதிர்கட்சி கிடையாதுங்க, அவங்க தான் போய் அதை நிரப்ப போறாங்க. ஆளுங்கட்சியா வரப்போகுது. அண்ணா திராவிட முன்னேற்ற ஆளுங்கட்சி. இன்னைக்கு தேர்தல் நடந்த எடப்பாடி தான் முதலமைச்சர். எடப்பாடியாரை இன்னைக்கு முதலமைச்சர் அவரை தடுக்கிற சக்தி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு திமுக நடத்துற போராட்டம், தவேக நடத்துற போராட்டம்லாம் எதிர்கட்சிக்கு தான் போராட்டம். அதனால அவங்க எதிர்கட்சி கிடையாது, அதை நிறைவேற்ற போறாங்க. நீங்க சொன்னீங்க 170 தொகுதிகளில் எடப்பாடி அவர்கள் பரப்புரை பண்ணாருன்றீங்க, அங்கெல்லாம் கூட்டம்லாம் வருதுன்றீங்க. ஆனா அதெல்லாம் ஓட்டாவே மாறாது, சும்மா நின்று பார்த்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஓட்டு மாறுதா மாறலையான்றத ஒரு 6 மாதம் கழிச்சுட்டு தேவராஜன் பேட்டி எடுக்கட்டும், நான் பேசுகிறேன், நீங்களே துறையை விட்டு போக போகிறதில்ல, நானும் அரசியல் விட்டு போக போகிறதில்ல, அதிமுக சார்பில் தான் பேசுவேன், அதனால் பேசலாம். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஏன் பதப்பதப்பு, ஸ்டாலினுக்கு இந்த பிதற்றல், பெனாத்தல், திக்குமுக்காடி போய் திசை தெரியாமல் இன்றைக்கி ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் சொன்னாங்களோ, அடுத்த நிமிஷத்தில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 18 மணி நேரம் மக்களோடு இருக்கிறாரு, களத்தில் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவருடைய பயணத்தில் இல்லை, அவர் போகிற பாதையில் கூட இவங்க போக முடியாது. இன்னைக்கு மக்கள் அவர் பின்னால் நிற்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் அவர் நேரடியாக சந்திக்கிறாரு. எந்த தலைவரும் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பயணம் போனவங்க யாருமே கிடையாது. இன்றைக்கி தேர்தல் அறிவிப்பு வந்தோடனே இப்போ மழை காலம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் குளிர்காலம் வந்ததுன்னா அப்புறம் தேர்தல் காலம் வந்துருச்சுன்னா இந்த பயணம் போக முடியாதுன்ற அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தோடு இன்றைக்கி அதை செஞ்சிட்ருக்காரு. இவங்க எப்படி எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்க? இவங்க 525 வாக்குறுதியில் கொடுத்துட்டு 525 நிறைவேற்றிட்டேன் அப்படின்ட்டு அவங்ககிட்டே போய் சொல்கிறாங்க. இப்போ யார்கிட்ட அவங்களுக்கு நீட்டை ஒழிச்சிருவோன்னாங்களோ அவங்கக்கிட்ட போய் ஏன் நீட்டை ஒழிக்கணும்னு நான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன்னு சொன்னால் இவரை என்ன நினைப்பாங்க? நீங்கள் மாதந்தோறும் கரண்ட் பில் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே, எடுக்கலையேன்னு கேட்டால் 98% நிறைவேற்றிட்டேன், 2% தான் இருக்குது. எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. அதில் அதிமுக பங்கேற்கல, பாமக, இன்னும் சில கட்சியெல்லாம் பங்கேற்கல. இல்லை கேள்வி இல்லை, நீங்கள் சொல்கிறது தவறு. தேர்தல் ஆணையம் நடத்தின கூட்டத்தில் அதிமுக பங்கெடுத்தது. பாமக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை, அதனால அவங்களை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அதிமுக பங்கேற்றது. இதில் என்னன்னா, இந்த விஷயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவே பயப்படுறாரு, பாஜக பயந்து இதை பேசுறாருன்ற மாதிரி முதல்வர் சொல்லியிருக்கு, குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஏங்க பயத்தை பற்றி அவர் பேசக்கூடாதுங்க. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தைரியத்துக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அவர் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக கூவத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அவர் அமைச்சரவை அமைக்க உரிமை கோர்றாரு. கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். அதுக்கு பிறகு அப்போ ஒரு கண்டிஷன் போட்டார், 15 நாளுக்குள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணும்னு சொன்னார். ஞாபகம் இருக்குங்களா? நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறதுக்கு சட்டசபையை கூட்டுறாங்க. அப்போது இதே ஸ்டாலின் என்ன சொன்னார்? நம்பிக்கை வாக்கெடுப்புல நாங்கள் யாருன்னு காட்டுறோம், நாங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்தால் எடப்பாடி பழனிசாமி
அவ்வளோதான் இவ்வளோதான் எல்லாத்தையும் சொன்னார். நான் இது ஒன்று அப்போ இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி உயிரோடு இருந்தார். ஆமாம், 2017 உயிரோடு இருந்தார். அதை சொன்னாங்க. போதாத குறைக்கு ஸ்டாலின் சொன்னது மட்டும் இல்லை, பன்னீர்செல்வமும் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு எப்படி பெற்றுவார் அப்படின்னாரு, போடுவார் அப்படின்னு சொன்னார். இல்லை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இவரால் முடிஞ்ச வரைக்கும் ஆளை திரட்டினார். நாங்கள் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பை பெறுகின்ற போது அதிமுகவை எதிர்த்து வாக்களிப்போம்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு இவரோட சேர்த்து 11 பேரை சேர்த்துக்கிட்டு போனார். போய் வாக்கெடுப்பு நடந்தது. வாக்கெடுப்பு நடந்த பிறகு எந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார், நாங்கள் நீக்கிடுவோம் சொல்லி திமுகவும் பன்னீர்செல்வம் சொன்னாங்கல்ல, சொன்ன சவால் விட்ட ஸ்டாலின் என்ன ஆனார்? சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்து, அதுதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக புடம் போட்ட தங்கமாக வெளியே வந்தார். ஸ்டாலின் சொக்காயை கிழிச்சிட்டு என்னை அடிச்சிட்டாங்க, என்னை மிதிச்சிட்டாங்க, என்னை நசுக்கிட்டாங்க அப்படின்னு போய் கவர்னர்கிட்ட நின்று அழுதார். அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய திறமை. அதுதான் எடப்பாடி பழனிசாமி. அது மாதிரி தான் இன்னைக்கு செங்கோட்டையும் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் 2 லட்சம் அதிமுக தொண்டர்களுடைய தலைவர். அவரை யாரும் தொட முடியாது. அவர் வந்து அடித்த ஆள் அத்தனை பேரும் ஜாம்பவான்னு சொல்லி இந்த நாட்டை ஏமாத்திட்டு இருந்தவன் எல்லாரையும் அடித்து தூக்கி போட்டு இன்னைக்கு களத்தில் நிற்கிறாரு. இந்த ஆட்சியையும் இந்த 2026 தேர்தலில் வீழ்த்தி ஸ்டாலின் வீழ்த்த முடியாத தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இதை வந்து மாற்றி காட்டுவார். நீங்கள் வேணா பாருங்க, 2026க்கு பிறகு நீங்கள் வந்து என்கிட்ட இதை கேள்வி கேளுங்க. நீங்கள் சொன்னீங்களே இது ஏன் நடக்கலன்னு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்தபடியாக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிதி நெருக்கடியிலும் நாங்கள் வந்து மகளிருக்கு வந்து உரிமை தொகையெல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இனி விடுபட்டவர்களுக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு சார். ஏங்க இதுவே மோசடி இல்லையா? ஏன்னா அதிமுக ஆட்சியில தான் வந்து நிதி நெருக்கடி ரொம்ப மோசமா இருந்துச்சு, நாங்கள் இதுக்கப்புறமா நான் கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. அவர் நிதி நெருக்கடியில தான் வந்து தனி விமானத்தில் போய் அவங்க அப்பா வந்து அரசு பணத்தில் போய் தொழில் நிறுவனங்கள்லாம் ஈர்த்துக்கிட்டு வர்றாரு. 10 லட்சம் கோடி எடுத்திருக்காங்களே சார், 10 லட்சம் கோடி வந்து முதலீட்டுலாம் எடுத்துருக்காங்க. அதான் பாஸ்கான் வந்து காரி துப்புச்சு. ஒரு வெக்கம் இல்லாம முதலீடு பண்றாங்கன்றாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க அப்படிலாம் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜா அது இல்லை, அவங்க துணை நிறுவனம், அவங்களுக்கு தெரியாம ஒரு துணை நிறுவனத்தை இவங்களே உருவாக்கிட்டாங்களா? நீங்க ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் முதலீடு வந்துகிட்டு இருக்கு. எத்தனை கோடி வந்திருக்கு? எவ்வளோ இளைஞர்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு, எதிர்கால தொழில்நுட்பத்துக்கு ஒரு பேஸ் அங்கே போகுது. அவர் என்ன ஜெர்மன் போனாரா, இல்லை ஜப்பான் போனாரா, இல்லை லண்டன் போனாரா, அங்கே போய் புறாக்கு அரிசி போட்டாரா, இல்லை சைக்கிள் ஓட்டினாரா? அவங்க மக்களோட இருந்து அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இவங்க என்னவோ உலகத்தில் போய் ஈர்த்தேன்னு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்க, எந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க? ஏற்கனவே இங்க இருக்கிறவனை கூட்டிட்டு போய் அங்கே போட்டோ ஷூட் நடத்திட்டு அதனுடைய விரிவாக்கத்துக்கு அனுமதி வாங்குறதுக்கு ஒரு வெக்கம் இல்லாமல் அறிக்கை விட்டுக்கிட்டு ஒரு முதலமைச்சர், அதுவும் குடும்பத்தோட தனி விமானத்தில் அரசு செலவில் போய் கொண்டாட்டம் போட்டு வர சார். அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போனார், முதல்வர் போனார், ஃபோர்டு நிறுவனம் மறுபடியும் அவங்க நிர்வாகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே சார் தமிழ்நாட்டில். 3250 கோடி பண்ணிருக்காங்க. சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இல்ல மறுபடியும் என்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதனுடைய பொருள் என்ன? ஏற்கனவே இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இங்க பேசுறதுக்கு முடியாம நீ போய் அமெரிக்காவில் பேசணுமா? நீங்க ஏங்க ஒரு நிறுவனம் நடக்குதுன்னா அந்த நிறுவனத்தினுடைய பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு போவீங்களா? இல்லை, ஏற்கனவே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க, நின்று போச்சு. நீங்க என்ன அங்கே போய் நீங்கள் வந்து அங்கே ஒப்பந்தம் போட தானே போனீங்க. ஒப்பந்தம் போடுறதுக்கு அவன் ஒப்பந்தம் போடுறேன்னு சொன்ன பிறகு தானே போக முடியும். பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போனீங்களா? இங்கே பேச்சுவார்த்தை இங்கே தானேங்க நடத்துனீங்க. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போடுறேன்னொன்னே சரி நான் அங்கே வந்து போடுறேன், நானும் சுற்றி பார்க்குறேன்னு போனீங்க. அவங்க சுற்றி காட்டிட்டு ஒப்பந்தம் போட்டு வந்தாங்க. நான் கேட்குறேன், முதலமைச்சர் சுற்றுப்பயணம் போகிறாரு. ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸில் போவார், அங்கே இறங்க சொல்ல போடுவார். அது கூட நான் விமர்சனம் பண்ணல. இங்கே ஏர்போர்ட்டில் நல்லா பாருங்கள், ஏர்போர்ட்டில் அவரை வழி அனுப்புகிறாங்க. அவரை வழி அனுப்பி பொக்கே கொடுக்குறதுல ஒரு ஆள் டிஆர்பி ராஜா. அவர் போய் ஜப்பான்லேயோ லண்டன்லேயோ இறங்கினாருன்னா இறங்கினவொன்னே வரவேற்கிறது யார்? அவர் தான். ஒரு வெக்கம் இல்லை.
கூட போயிட்டு இங்கே வழி அனுப்புறது யாரு? அவர் இறக்கி விடுகின்றவன வரவேற்கிறது யாரு? அது கூட ஆளை கூட கூப்பிட்டு போவாங்க. ஒரு இல்லை சார், ஒரு அமைச்சர்ன்ற பேரில் ஏங்க அமைச்சர்னா அதுக்கு முன்னாள் விமானத்திலேயாவது போய் அங்கே இருக்கலாம். நான் தவறுன்னு சொல்லலை. அவர் யார் அந்த நாட்டை சார்ந்த அமைச்சர் வரவேற்கணும், அது பெருமை. அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி வரவேற்கணும். நீயே 2 பேருக்கு கோட்டு சூட்டை போட்டு போய் அங்கே வரவேற்கிறது, இங்கே சென்ட் அப் பண்ணுறதுன்னா இது என்ன கோமாளித்தனன்ற? சார் அங்கேயே நிறைய பேர் ரிசீவ் பண்ணாங்களே. ஏங்க சரி, என்ன சொன்னீங்க? நிறைய பேர் ரிசீவ் பண்ணாங்க. யாராவது எந்த நாட்டிலேயாவது ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ ஒரு அதிபரோ ஒரு அரசு அந்த நாட்டு அரசனுடைய தலைமை நிர்வாகியோ செயலாளரோ வரவேற்றிருக்காங்களா? யாராவது ஒருத்தர்? எல்லாம் இவங்க கூட புது கோட்டு போட்டவங்க தானே. இது அசிங்கமா இல்லை? இது கூட இல்லை. அவங்க போகிறது போட்டோ எடுக்கிறது, போறாக்கு தீனி போகிறது போட்டோ எடுக்கணும், அது ஒரு மனுஷனுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்குன்னா அது வேற. நான் இல்லைன்னு சொல்லலை. அதை ஏன் பக்கமாக விளம்பரம் பண்ணுறீங்க? உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்களே. அவங்க என்ன நினைப்பாங்க? இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க கோமாளி கூத்து நமக்கு தெரியுது. மற்ற மாநிலத்தில் என்ன நினைப்பான்? என்னவோ உலகத்தில் இல்லாத ஒரு முதலமைச்சர், என்ன லோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு அபூர்வ பிறவி, இவர் சைக்கிள் ஓட்டுறது ஒரு ஆச்சரியம் நினைப்பானா? அதனால் இது எல்லாமே இந்த நாட்டில் என்ன நடக்குது, இந்த நாட்டு அடித்தட்டு மக்கள் எவ்வளோ வதைப்படுறாங்க, இந்த நாட்டில் எந்த ஆட்சியால் எவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி ஆசிரியர்களுடைய பிரச்சனை என்ன, அரசு ஊழியர்களுடைய பிரச்சனை என்ன, போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனை என்ன, துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை என்ன, எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இன்றைக்கி விளம்பரத்தை படுத்திக்கிட்டு அது பக்கமாக இன்றைக்கி வாங்குகிற கடனில் பெரும்பகுதி இன்றைக்கி அந்த துறைக்கு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு எந்த நிரந்தர அடிப்படை கட்டமைப்பும் உருவாக்காமல் எல்லாத்தையும் அந்த துறைக்கு அனுப்பி துறையில் எல்லாத்தையும் செலவு பண்ணுறதை விட ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்கும் விளம்பரம் பண்ணுறதுக்கும் பத்திரிகையில் பக்கமாக நிற்கிறார் ஸ்டாலின், ஓடுறார் ஸ்டாலின், படுக்கிறார் ஸ்டாலின், வந்தார் ஸ்டாலின், போறாரு ஸ்டாலின், எல்லாத்தையும் மனுவெல்லாம் வாங்குறாரு ஸ்டாலின், கொண்டு போய் ஆற்றுல விடுறாரு. சமீபத்தில் கூட அவர் வாங்கின அந்த மனு கூட அந்த சுண்டல் கடையில் பார்த்ததா ஒரு தகவல். கடையில் போட்டாலும் பரவாயில்ல, அது சுண்டல் வாங்குறவனாலும் படித்து பார்ப்பான். அதிகாரி படிக்கலன்னாலும் சுண்டல் வாங்குறவனாலும் படித்து பார்த்து பிரச்சனை தெரிஞ்சுப்பான். வைகை ஆற்றுல விட்டாங்க, அது பார்க்கலையா நீங்கள்? அதனால இவங்க வைகை ஆற்றுல காகித கப்பல் அதை கூட செய்யறதுக்கு நேரம் இல்லை, மொத்தமாக இருந்ததுனால விட்டாங்க. அதனால இது எல்லாமே சரி. நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுறீங்களா? நீட்டை பற்றி ரொம்ப நேரம் பேசணும். நீட்டுக்கு 1 கோடி கையெழுத்து வாங்கினாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இதே உதயநிதி ஸ்டாலின் தான் என்ன ஆர்ப்பாட்டம், மாநாட்டில் கூட கீழே கிடந்ததா செய்திகள், என்ன ஆர்ப்பாட்டம். எல்லா மாவட்டத்திலையும் இதில் மந்திரிகள் எல்லாம் வடிமேல் விழி வச்சு காத்திருந்து இவங்கள போய் எதுவும் மாணவர்கள் எல்லாம் போய் கட்டி பிடிச்சி கதறி, நாங்கள் நீட்டை நீக்க போகிறோம், நீங்கள் கையெழுத்து போடுங்க. முதல் கையெழுத்து எங்கள் அப்பா ஸ்டாலின் தான் போட்டார், அதை யாரும் மதிக்க மாட்டேன்றான், நீங்கள்லாம் கையெழுத்து போட்டாலாவது மதிப்பாங்க, போடுங்கன்னு சொல்லி வாங்கினீங்கல்ல. 1 கோடி கையெழுத்தை கொண்டு போய் இந்த ஜனாதிபதி கிட்ட கொடுக்க போகிறோம், அப்போ தான் அவங்க கையெழுத்து போடுவாங்க, அவங்க ஏற்றுப்பாங்கன்னாரு. ஏன் கொடுக்கல? ஏங்க கொடுக்கல? நான் என்ன சொல்றேன், இதை நான் சீரியஸா பேசுறேன். அப்ப இது நாடகம்ன்றீங்களா சார்? இதெல்லாம் வேற டிராமா கம்பெனி அதான் பண்ணோம். இன்னைக்கு போட்டோ ஷூட் நடத்துறது தான் அவங்க செய்யறாங்களே தவிர, போட்டோ ஷூட் முடிஞ்ச உடனே அது குப்பைக்கு போயிடும். மாணவர்கள் மேல அவ்வளவு அக்கறையா எடுத்து பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க மத்திய அரசை குறை சொல்றீங்க. மத்திய அரசு செய்யலன்றது பின்னால உள்ள பிரச்சனை. நீங்க கொடுக்கவே இல்லையா? அதுக்கு பிறகு உங்க அப்பாவுக்கு ஸ்டாம்பு அது தபால் தலை வெளியிடுறதுக்கு போய் காலில் விழுந்து நிதின் கட்கரியை கூட்டு வந்தீங்கல்ல, இதை ஏன் கொடுக்கல? ராஜ்நாத் சிங் கூட வந்தாரு. ராஜ்நாத் சிங் மத்திய மந்திரி, அவர் கூட வந்தாரு. ராஜ்நாத் சிங் எனக்கு அது கூட சரியா தெரியல. யாரையோ கூட்டு வந்தீங்கல்ல, ஏன் கொடுக்கல? அப்போ நீங்க நீட்டை உண்மையில கொண்டு வரணுன்ற இதுன்னா ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லி, சரி ரகசியம் தான் மெதுவாக சொல்லுவீங்க, அது 2Oவில் வருமானவோ தெரியல அந்த ரகசியம். அதனால் இது 1Oவில் அந்த ரகசியம் மறந்து போயிருக்கோம். சரி, ஏதோ ஒன்று. நீங்கள் இந்த எதுக்கு கையெழுத்து வாங்கினீங்க? அப்போ கையெழுத்து போட்டவெல்லாம் ஏமாலியா? இப்போ மாணவர்கள் திமுக ஏமாத்திருச்சு. ஏமாத்தலைங்க, நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். இந்த 24, 25 பேர் இன்னைக்கு நீட்டுக்காக அதை சந்திக்க முடியாமல் இறந்து போனதுக்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின். இவருடைய வாக்குறுதியை நம்பி நீட்டு நீக்கப்படுன்ற தைரியத்தில் இருந்தவங்க 24 பேர் அதை எதிர்கொள்ள முடியாமல் இறந்து போனாங்க. அந்த கொலைக்கு காரணம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த பொய்யான வாக்குறுதி, போலியான விளம்பரம், இதையெல்லாம் நம்பி இன்னைக்கு 24 பேர் உயிர்கள் இறந்திருக்காங்க. அந்த 24 இளம்
பிஞ்சுக்களுடைய கொலைக்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின். தீர்வு வந்து 2026 மக்கள் தகுந்த பாகத்தை போட்ட போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நிச்சயமாங்க எங்களுக்கு வந்து நீட்டை வந்து எல்லா முயற்சியும் பண்ணோம். நீட்டை வந்து நீக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் செய்ய முடியாதுன்ற எங்களுக்கு சட்ட ரீதியாக எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்? சும்மா இருந்தோமா? 7.5 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி உடனடியாக பார்த்தாரு. நம்முடைய கிராம பகுதி மக்கள் அரசு பள்ளியில் படித்த குழந்தைங்க படிக்கணும்னா வேற வழியே இல்லை. இதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இருந்தோம்னா அவங்களுடைய எதிர்காலம் வீணாக போயிடும்ட்டு உடனடியாக 7.5 விழுக்காடு சட்டம் கொண்டு வந்தார்ல. அந்த சட்டத்துக்கு கவர்னர் கையெழுத்து போட்டாரா? அப்போ என்ன சொன்ன கவர்னர் என்ன நினைச்சாரு? மத்திய அரசுக்கு எதிராக இவங்க செய்கிறாங்க, அதனால கையெழுத்து போட மாட்டேன்னு அவர் தாமதப்படுத்துறாரு. இன்னைக்கு கவர்னர் கையெழுத்து போடல, தாமதப்படுத்துறாரு. மத்திய அரசுக்கு அவர் வந்து ஜால்ரா தட்டுறாரு, எங்களை வந்து பழி வாங்குறாருன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி கதறினாரா? கவலையே இல்லை. கவர்னர் கையெழுத்து போடலனாலும் நான் அரசாணை வெளியிடுறேன், அமலுக்கு கொண்டு வரேன்னு கொண்டு வந்தாரா? இல்லை. அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு கவர்னர் கையெழுத்து போட்டார். அந்த ஆண்மை, அந்த தைரியம், அந்த சட்ட நுணுக்கம் உங்களுக்கு இருக்கா? கொண்ட கொள்கையில் உறுதி இருந்தது. எடப்பாடி பழனிசாமி 7.5 விழுக்காடு கொண்டு வந்து உடனடியாக அந்த அமலுக்கு கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்ததனுடைய விளைவு அதுக்கப்புறம் அந்த மக்கள் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, செருப்பு தைக்கிற தொழிலாளி, ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு தாயருடைய மகள் அந்த இதுக்கு போக சொல்ல அந்த அரசு நிர்ணயித்த குறைஞ்சபட்ச கல்வித்தொகையை கூட கட்ட முடியல. அவங்க வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆனால் எங்களால் வந்து அந்த பணத்தை கூட கட்ட முடியல, நாங்கள் இதை வந்து பலன் இதை வந்து பயன்படுத்த முடியாது இருக்குன்னு சொன்னோன்னா மொத்த பணத்தை நான் கட்டினேன், அரசாங்கம் கட்டினேன், அவங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸ் உள்பட கட்டணும்னு சட்டம் போட்டு இன்றைக்கும் ஆண்டுதோறும் வந்து 600-700 பேர் படிச்சுட்டு வராங்கல்ல. இன்னைக்கு நான் இவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்களே, ஒரு நீங்கள் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி, அவங்க ஆட்சி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற இடத்துலலாம் ஒரு 2 மாணவிகள் 3 மாணவர்கள் வந்து அந்த ஊரில் இருக்கவங்க வந்து, ஐயா உங்களால் என் குழந்தை வந்து MBBS படிக்குது, படித்து முடிச்சுட்டு வரப்போகுது, இதை ஃபைனல் இது வருது, இப்போ இது இடம் கிடைச்சிது, இன்றைக்கும் வந்து போகிற இடங்களில் வந்து அவருக்கு நன்றி சொல்கிறாங்கல்ல. அது ஏழை இவர் முதலமைச்சர் ஆச்சையே அவருக்கு சொல்கிறாங்க. அதனால அவர்தான் கொண்டு வந்தார். அதனால மக்களுடைய அடிப்படை தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு, நான் இதை பேசிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பேன், அடுத்து பேசலாம். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விகளை விட்டு நான் பேசியிருக்கேன். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாதாரண விவசாயி என்பதை ஒவ்வொரு நிலையிலும் அவர் உணர்ந்து செயல்படுறாரு. ஸ்டாலின் மாதிரி தேவதூதன் நினச்சிட்டு அவர் ஒரு மன்னர்ன்ற மாதிரி அவருடைய மகன் பேரன் கொள்ளு பேரன்னு கொண்டு வரணும்னு நினைக்கல. கருணாநிதி பாணியில் அவர் போல இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்குது. இது ஜனநாயக நாடு, யார் வேணால் எங்கே வேணால் வரலாம். ஒரு சாதாரணமானவன் நானே முதலமைச்சர் ஆக முடியுதுன்னா நீங்களும் ஆகலாம். அதுக்கான முயற்சியில் இருங்க. உங்கள் உழைப்பும் உணர்வும் விசுவாசமும் சரியாக இருந்ததுன்னா, நீங்கள் எடுத்த கொள்கை நிறையா இருந்ததுன்னா, அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தீங்கன்னா, எந்த இன்ப துன்பங்களையும் வெற்றி தோல்விகளையும் மனப்பூர்வம் ஏற்றுக்கிட்டு உழைச்சிங்கன்னா உயர்ந்த இடத்துக்கு வரலான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்திய ஜனநாயகத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தில் இதுக்கான நம்முடைய தேர்தல் முறையில் ஒரு சாதாரண மனிதனும் ஒரு விவசாயியும் இந்த நாட்டில் முதலமைச்சராக முடியுன்றதுக்கு அந்த எடப்பாடியார் ஒரு எடுத்துக்காட்டு. அதுபோல் இந்திய ஜனநாயகம் வந்து தலை சிறந்த ஜனநாயகம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு பிறகு ஒரு எளிமையான கிராமத்து விவசாயி முதலமைச்சர் ஆனார்னா அது அண்ணன் எடப்பாடியார். அந்த வகையில் அவர் மீண்டும் 26 யார் தடுத்தாலும் அவர் முதலமைச்சர் ஆவார். இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகள் அத்தனையும் அவர் தெரிஞ்சவர், புரிஞ்சவர். இந்த நாட்டினுடைய அடிப்படை தொழிலான விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டவர். விவசாயி வாழ்ந்தால்தான் இந்த நாட்டில் மக்கள் வாழ முடியும் என்றதை நம்புகின்றவர். அதனால் அவர் நிச்சயம் முதலமைச்சர் ஆவார். அதை மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற கடமையை அதிமுக தொண்டர்கள் நிறைவாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நடப்பு அரசியல் பற்றி இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றிங்க.